ராகவேந்திரா என்ற படம் ரஜினிகாந்த் சாரோடது வந்து 100வது படம். அந்த படம் நடிச்ச டைம் உங்களுடைய திருமணம், அந்த அந்த அனுபவத்தை பத்தி. எனக்கு என்னன்னா ராகவேந்தர் படம் சார் நடிக்கிற படம், சோ அதுல நடிக்கணும். அதுவும் இல்லாம என் கல்யாணம் வேற வச்சிருக்காங்க, அவரோட பிளஸிங்ஸ் வேணும்ன்றதுனால இது அத்தனையும் சேர்த்து மைண்ட்ல வச்சுட்டு கேட்டேன். அவர் வந்து சரி சரி பண்ணிடாமா, இது ஒண்ணுதான் இருக்குது பண்ணுங்க சரி. அப்புறம் அப்பதான் ரஜினி சார் வந்து ராகவேந்திர விஷயத்துல எனக்கு என்னமோ சாமி கிட்டேயே போய் பத்திரிகை கொடுத்த மாதிரி இருந்தது. அப்ப சொன்னாரு, வீட்டுக்கு போமா, வீட்டுக்கு போ, லதா இருப்பாங்க, லதா கிட்ட கொடுத்துடு அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயஸ் கார்டன் போனேன். போனவங்க அப்புறம் வந்து மேம் வந்து வாங்க வாங்க அப்படின்னாங்க. இல்ல சார் வந்து ஷூட்டிங்ல இருக்காரு, வீட்டுக்கு போய் உங்ககிட்ட பத்திரிக்கை கொடுக்க சொன்னாங்க. சரி சரி எப்ப கல்யாணம் அதெல்லாம் கேட்டாங்க. அப்புறம் நான் சொன்னேன். பத்திரிக்கை கொடுத்தோன்னே எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு வந்த கிஃப்டே வந்து வெள்ளி குங்குமச்சிமிழ் லதா மேம் கிட்ட இருந்துதான். அது என்னமோ வச்சிருக்கேன் நானு. ஏன்னா அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் எப்படி ஒரு முதல் வருதோ அந்த மாதிரி என் கல்யாணத்துக்கு முதல்ல கிடைச்சது லதா மேம் கிட்ட இருந்து எனக்கு வெள்ளி குங்குமச்சிமிழ் தான். மேரேஜ்னு வரும்போது குங்குமச்சிமிழ் ரொம்ப வந்து அவங்க அதான் சொல்றேன், அவருடைய பிளஸ்ஸிங்ஸ் ராகவேந்திரா சுவாமியா இருந்து எனக்கு பிளஸ் பண்ணது, எஸ்பிஎம் சாருடைய ஒரு பிளஸ்ஸிங்ஸ், மத்த பெரிய இயக்குநர்களோட பிளஸ்ஸிங்ஸ். அதுவும் வந்து போன உடனே நமக்கு என்ன மஞ்சள் குங்குமம் தான் முக்கியம். சோ மேம் வந்து எனக்கு குங்குமம் கொடுத்தது வந்து என் லைஃப்ல மறக்க முடியாத ஒரு விஷயம்.